வேமா நமக்கு தெரியாம இருக்க கூடாது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. குர்ஆனுடைய ஆயத்துகளில் எல்லாம் மிகப்பெரிய ஆயத்து எது? ஆயத்துல் குர்சி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆலுமு ஆயில் குர்ஆன் ஆயத்துல் குர்சி. குர்ஆனுடைய ஆயத்துகள் எல்லாம் பெரிய ஆயத்து ஆயத்துல் குர்சி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயத்துல் குர்சி இறங்கின உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டு சொன்னாங்க, என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் இதை ஓதி காமிச்சிருங்க, ஓதி பழக்கிருங்க. விசேஷ கவனம் எடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் இதை ஓதி பழக்கிருங்கன்னு சொல்லி பழக்கி வைக்கிற பொறுப்பை அலி ரலியல்லாஹு தஆலாவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, யாரிடை தினந்தோறும் ஓதி வருகிறார்களோ அவர்கள் இந்த உலகத்திலும் மேன்மை அடைவார்கள். இந்த உலகத்தில் மேன்மை அடைவார்கள், நாளை மறுமையில் மேலான பதவியை அடைவார்கள். இந்த உலகத்துல நிச்சயமா நமக்கு என்ன கிடைக்கும்? மேன்மை கிடைக்கும். நீயத்து வைக்கலாமா வேணாமா? தினசரி ஒரு தடவை தானே ஓதும். தினசரி ஒரு தடவை ஆயத்துல் குர்சி ஓதுமா குர்ஆனோட நம்முடைய தொடர்பு கம்மியாகிக்கிட்டே வருதுங்க. ஒரு காலம் இருந்துச்சு, கொஞ்சம் பயம் மட்டும்தான் என்ன ஓதிடுவோம், ஒரு ஃபாத்தியா சூரா ஆயத்துல் குர்சி ஓதும். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சளின்னு வந்தா முதல்ல டாக்டர்கிட்ட போக மாட்டோம், என்ன செய்வோம், ஒரு ஃபாத்தியா ஓதி ஆயத்துல் குர்சி. இன்னைக்கு அதெல்லாம் குறைஞ்சு போச்சா இல்லையா? இதை மாற்றணும், நம்ம தூக்கி பிடிக்கணும். நம்ம ஒன்னும் யுத்தத்துக்காக கத்தி எடுத்துட்டு மார்க்கத்தை பாதுகாக்கிறதுக்கு கத்தி எடுத்துட்டு யுத்தம் செய்ய போக வேண்டியதெல்லாம் இல்லை. இது நம்மை பாதுகாக்கும். நான் ஏதோ சும்மா புலம்புறேன்னு இல்லை, இது வரலாறு, சத்தியம். முஸ்லிம்கள் அவர்களது வாழ்க்கையில் பலம் பெற்றதும் பலமுற்றதும் இந்த குர்ஆனினால் தான் பலம் பெற்றார். ஆயத்துல் குர்சிக்கு ரசூலுல்லாஹ் என்னெல்லாம் சொன்னாங்க? ஒரு சஹாபி வந்து கேட்டாரு, அல்லாஹ்வின் தூதரே, நான் எவ்வளவோ சம்பாதிக்கிறேன், ஆனா பரக்கத்து இருக்க மாட்டேங்குது. சில பேர் சொல்லுவாங்க, சம்பாதிக்கிற பரக்கத்து இருக்க மாட்டேங்குது. ரசூலுல்லாஹ் அவருக்கு சொன்னாங்க, ஆயத்துல் குர்சி ஓதுங்க, ஆயத்துல் குர்சி ஓதுங்க, பரக்கத்து வந்துடும். எதன் மீது ஓதினாலும் பரக்கத்து வரும். நீங்கள் தண்ணியில ஓதினாலும் பரக்கத்து இருக்கும், ஆள் மேல ஓதினாலும் பரக்கத்து இருக்கும், வியாபாரத்துல கடையில ஓதினாலும் பரக்கத்து இருக்கும். எதன் மீது நீங்கள் ஓதினாலும் அது பரக்கத்து வரும். ஒரு நாளில் ஒரு தடவை ஓதினால், ஆயத்துல் குர்சியை ஒரு நாளில் ஒரு தடவை ஓதினால் ஒரு மலக்கை அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறான். அந்த மலக்கு அடுத்த நாள் வரைக்கும் நாம ஓதின நேரத்திலிருந்து அடுத்த ஒரு நாளைக்கு நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஏற்பாடு செய்கிறார். அந்த மலக்கு நாம் செய்கிற நன்மைகளை மட்டுமே எழுதுகிறார், தீமைகளை எழுதாமல் விட்டுவிடுகிறார் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தூங்க போகும்போது ஓதுங்க. முதல்ல எல்லாம் ஓதிக்கிட்டு இருந்தாங்களா இல்லையா? படுக்க போறதுக்கு முன்னாடி அம்மா அப்பா சொல்லி கொடுப்பாங்க, நம்ம திருப்பி சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்ப சொல்றது இல்லை. நான் சின்ன விஷயம் தானே உங்கள்கிட்ட சொல்றேன், ஒரு சின்ன விஷயம் மனசுல வைங்க. நான் இதை தேர்ந்தெடுத்து இந்த 27ஆம் நாள் இரவுல சொல்றேன். இல்லாட்டி உங்கள்கிட்ட வேற என்னென்னமோ பேசிட்டு போயிருக்கலாம். நம்ம வாழ்க்கையில இது பயன்பாட்டுக்கு வரணுங்கிறதுக்காக சொல்றேன். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா. நீயத்து வைங்க, பயப்படாதீங்க, நீயத்து வைங்க, ஓதிரலாம். நம்ம ராத்திரி படுக்க போறதுக்கு முன்னாடி ஓதுனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தராஹா ஷீன யஃபுது மல்ஜாஹு, படுப்புகிற போரத்தில் யாராவது ஓதினால் அமினஹுல்லாஹு அலா தீரிஹி அலா தாரிஹி, அவருடைய வீட்டை அல்லாஹ் பாதுகாப்பார், அவருடைய வீட்டை அல்லாஹ் பாதுகாப்பார். அதோட ரசூலுல்லாஹ் நிறுத்தல, வதார ஜாரிஹி, அவருடைய பக்கத்து வீட்டுக்காரருடைய வீட்டையும் அல்லாஹ் பாதுகாப்பார். ஒரு ஆளு அவர் படுக்கிறதுக்கு முன்னாடி ஆயத்துல் குர்சி ஓதுனா அவருடைய வீட்டையும் அல்லாஹ் பாதுகாக்கிறார், அவர் பக்கத்து வீட்டுக்காரரையும் அல்லாஹ் பாதுகாக்கிறார் என்று சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொன்னாங்க, நீங்க வெளியே போகும்போது ஆயத்துல் குர்சி ஓதிட்டு, பெரியவர்கள் சொல்வார்கள், நீங்க வெளியே போகும்போது ஆயத்துல் குர்சி ஓதிட்டு போனீங்கன்னா வெற்றியோடு திரும்பி வருவீர்கள். வீட்டுக்கு திரும்பி வந்த உடனே ஆயத்துல் குர்சி ஓதினீர்கள் என்றால் வறுமை இல்லாமல் போகும். போகும்போது ஆயத்துல் குர்சி ஓதிட்டு போனா போற காரியம் ஜெயம் பெறும். வந்த உடனே ஆயத்துல் குர்சி ஓதினால் வறுமை இல்லாமல் தப்பிப்பீர்கள். எதிரிகள் உங்களை சந்திக்க வருகிற போது அந்த எதிரிகளை நோக்கி நீங்கள் ஆயத்துல் குர்சி ஓதுவீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாப்பு தருவான். யார் 50 தடவை ஒரு நாளில் ஆயத்துல் குர்சி ஓதுகிறாரோ அவர் நினைப்பதை அல்லாஹ் நிறைவேற்றி தருவார். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சொன்னார்கள், மன் கரஅஹா துபர குல்லி ஸலாத்தின், ஒவ்வொரு ஃபரலான தொழுகைக்கு பிறகும் யார் ஆயத்துல் குர்சி ஓதுகிறாரோ லம் யம்னஹு மின் துஹூலில் ஜன்னதி இல்லல் மௌத், அவர் சொர்க்கம் நுழைவதை மரணத்தை தவிர வேறு எதுவும் தடுக்காது. மௌத்தாகணும், அவ்வளவுதான். மௌத்தாயிட்ட என்ன கிடைச்சிரும்?
சொர்க்கம் கிடைச்ச ரசூல்லா சொன்னாங்க. எல்லா பழக்கம் நம்மகிட்ட இருந்துச்சா இல்லைங்களா? பரலான தொழுகைக்கு பின்னாடி ஆயத்துல் குர்சி ஓதுற பழக்கம் இருந்துச்சு. இப்ப இருக்கிற தலைமுறை கிட்ட அதை நம்ம பார்க்க முடியறது இல்ல. இது முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி. ஆயத்துல் குர்சிக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கு.